நம்ம நல்லா சாப்பிட்டது செரித்த பின் தான் நமக்கு பசி தோணும். பசி தோணுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சாப்பிடாமே இருக்கிறது. கேட்டால் வேலைப்பொழு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக ஸ்கிப் பண்ணுறது. அட்லீஸ்ட் வேலைப்பொழு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஏதோ ஜூஸோ இல்லை நட்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அதில் வந்து நம்ம உள்ளேருந்து ஒரு ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகும் போது என்ன ஆகும்னா இன்டைஜஷன் சேர்ந்து கிரியேட் ஆகும். அடுத்து உள்ளே வந்து அது வகையான ஒரு புண்களை கிரியேட் பண்ணும். நல்லா நெஞ்செரிச்சல் அதிகமாகும். சில நேரத்தில் நைட்டு படுத்தா தாங்க முடியாத தீ வச்ச மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்புறம் சிலருக்கு நல்லா சாப்பிட்டு படுக்கும் பொழுது என்ன ஆகும், நைட்டு தூங்கும் போது அப்படியே மூக்கு வழியாலாம் அந்த ரிஃப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி பயங்கர எரிச்சலாகி வாயிலிருந்து பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பட் அந்த மாதிரியான வரக்கான வாய்ப்பு, நேரம் தவறி உண்ணுதல், இல்லை 10:30 சாப்பிட்டு உடனே போய் படுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அல்சர் இன்டைஜஷனை கிரியேட் பண்ணி இன்டைஜஷன் அல்சரை கிரியேட் பண்ண. இப்போ அல்சரை கண்டுக்காமடும்போது அது ஜிஆர்டி ஈசோபெகடைஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். அனைத்து வியாதிகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் உயர்தரமான சிகிச்சைகள் வழங்கப்படும். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.